வணக்கங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டிங்கன்னா மம்போசா, அதாவது சூப்பர் கினியான்னு சொல்லுவோம். அந்த புல்லை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். ஒரு சிங்கிள் கருணை தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 தூருக்கு மேலே வெடிச்சிருக்கு. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 7 to 8 வரைக்கும் வளருது. ஆடு மாடுக்கு நம்ம தீவனமாக கொடுக்கலாம். வறட்சியை தாங்கி வளரும். எல்லா மண்ணுக்குமே வரும். ரெண்டாவது இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தீவனத்தை என்ன பண்ணலான்னா கட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ட்ரை ஃபாடராகவும் கொடுத்துக்கலாம். ஒரு அருமையான தீவனம். இந்த தீவனத்தோட விதைக்கருணை நம்ம விற்பனைக்காக கொடுத்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா விதைக்கருணை கட் பண்ணுறதுக்கு வேண்டி அறுத்து போட்டிருக்கோம். இது விதைக்கருணை எடுத்து நம்ம விற்பனைக்காக கொடுக்குறோம். தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம். நல்ல தரமான கருணைகள் கிடைக்கும். ஆடு மாடு வளர்ப்புக்கேற்ற தீவனம். ட்ரை ஃபாடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் ஃபாடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் பார்த்துட்ருக்கிறவங்க விதைக்கருணை. இந்த விதைக்கருணை பார்த்துட்டிங்கன்னா 2 கனவு உள்ள மாதிரி கொடுப்போம். நடவு முறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாய்வாகவும் வைக்கலாம். 2 அடி பார் பிடிச்சி ஒரு கனவு மண்ணுக்குள்ளே போயிடணும், ஒரு கனவு வெளியில் இருக்கிற மாதிரியும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கரும்பு எப்படி நடவு பண்ணுறோம் அந்த மாதிரியும் படுக்க வச்சு நடவு பண்ணலாம். எப்படி பண்ணாலும் வரும். கரும்பு பண்ணுற மாதிரி முறையில் பண்ணிங்க அப்படின்னா 2 கனவுமே தலையும். இதை சாய்ச்ச மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு கனவு தான் தலையும். வித்தியாசம் இதுதான். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த முறையில் பண்ணிக்கலாம். ஜெர்மினேஷன் நல்லாயிருக்கும். முதல் அறுவடை அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 80 நாள் ஆயிரும் நடவு பண்ணதுலேருந்து. அடுத்தடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு ஒருக்கா கட் பண்ணலாம். இதோட மப்போசாவோட சிறப்புலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே தான். விதைக்கருணை தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நன்றி.